நாங்கள் இன்னைக்கு ஒரு கப்பு கோதுமை மாவில் நெய்யும் பாலையும் சேர்த்து நெய் பிஸ்கட் செய்ய போகிறோம். 1/4 கப்பு சர்க்கரையை மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். நெய் 10 ஸ்பூன், 1/4 கப்பு அரைச்சி வச்ச சர்க்கரை, ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன், நல்லா கலக்கி வச்சுக்கணும். வெள்ளை எள் 2 ஸ்பூன், கோதுமை மாவு 1 கப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும். காய்ச்சின பால் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருட்டி ஒரு வட்டமான பாத்திரத்தை எடுத்து வட்டமாக கட் பண்ணி வச்சுக்கணும். வட்டமாக கட் பண்ணதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு பொன்னிறமாக வந்த உடனே எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.